நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இல்வாழ்க்கை. துறந்தாருக்கும் துவ்வாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விளக்கம். பற்றற்ற துறவிகளுக்கும் பசியால் வாடுவோருக்கும் பாதுகாப்பு அற்றவருக்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். மருந்து தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து விபத்து, பெண் ஊழியர் காயம். புதுச்சேரியில் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி, 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாஜகவின் தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்பு, மத்திய அமைச்சர் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். திருபுவனை தொழில்பேட்டையில் மருந்து தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து சிதறியது. புதுவை மாநிலம் திருபுவனை தொழில்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் வில்சன் ஹெல்த் கேர் என்ற பெயரில் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு திருபுவனை திருவாண்டார் கோவில், வளவனூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதியை சேர்ந்த 40 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலை மருந்து தயாரிக்க பாய்லர் உள்ளது. அதிக வெப்பம் காரணமாக பாய்லர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலையிலிருந்து அலறி அடித்து வெளியே ஓடினர். பாய்லர் வெடித்ததில் அந்த அறையின் சுவர் மற்றும் கண்ணாடி கதவு சீலிங் உடைந்து கீழே விழுந்தன. மேலும் வெடித்து சிதறிய போது கடும் வெப்பம் காரணமாக அங்கிருந்த பொருட்கள் தீப்பிடித்து இருந்தது. மேலும் இதில் பகுதியில் பணிபுரிந்த பெண் தொழிலாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அடைத்து தொழிலாளர்களை மீட்டெடுத்தனர். மேலும் இதுகுறித்து திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்திய சிலம்பாட்ட சம்மேளனம் மற்றும் பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்ட கழகம் இணைந்து 13வது தேசிய சிலம்பாட்ட போட்டிகள் இன்று புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் தலைவர் பிரதீப் ராஜே போட்டிகளை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் இந்தியாவின் 11 மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். நாளை மாலை நடைபெறவுள்ள போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. 62 to 64 கேட்டகரியில் விளாண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எல்லா காம்படிஷனும் எல்லா கேட்டகரிக்கும் நடந்துகிட்ருக்கு. எனக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த கேட்டகரிக்கு பாய்ஸுக்கு நடக்க போகுது. சிலம்பம் பண்ணுறதுனால எங்களுக்கு மன உறுதி, மன தைரியம் எல்லாமே கிடைக்கிது. மோர் தென் 12 ஸ்டேட்ஸ்க்கு மேலேருந்து வந்திருக்காங்க. நார்த் சைட்லேருந்து மகாராஷ்டிரா, டெல்லி, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், திரிபுரா, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பல மாநிலத்திலேருந்தும் வந்திருக்காங்க பிளேயர்ஸு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 500 பேருக்கு மேலே இன்றைக்கி பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. தனித்திறமை ப்ளஸ் ஸ்பேரிங் தொடுமுறை போட்டி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி இன்றைக்கி நான் விளையாட போகிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நான் இந்த மேட்ச்சில் மெடல் பண்ணுவேன்னு நம்புகிறேன். வன்னியர் பாதுகாப்பு இயக்கத் தலைவர் செந்தில் தமது ஆதரவாளர்களுடன் ஜெகத் ரட்சகன் MP முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ் தமது ஆதரவாளர்கள் 500 பேருடன் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி ஹக்கார்டு ஹோட்டலில் நடைபெற்றது.
புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ், தமது ஆதரவாளர்கள், மாநில செயலாளர் முருகன், இளைஞரணி தலைவர் பூவரசன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன், சண்முகம், காளி, சரவணன், ஜெயராமன், பாலமுருகன், விக்னேஸ்வரன், பரசுராமன், பூபாலன், இளைஞரணி செயலாளர் அன்பரசு, கண்ணன், கோபால், கதிர் உள்ளிட்ட 500 பேர் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உறுப்பினர் படிவம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ஜெகத் ரட்சகன் எம்பி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியில் வலிமையான ஒரு அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு தலைவர் தம்மை அர்ப்பணித்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சி அசூர வளர்ச்சி. புதுச்சேரியின் வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்கு பெரியது. தமிழ்நாட்டில் தொழில்துறை வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும், கட்சியில் இணைந்த செந்தில் அவர்களுக்கு தலைவர் நல்ல இடத்தை உறுதியாக கொடுப்பார் என்று பேசினார். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் திமுக அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் வி. அனிபால் கன்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல். சம்பத் எம்எல்ஏ, துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர்கள் வடிவேல், சக்திவேல், தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மக்களிடம் கருத்து கேட்பு படிவம் கொடுத்து புதுச்சேரி பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க 4 வாகனங்களை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சார்பில் பொதுமக்களிடமிருந்து தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு நிகழ்ச்சி நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு கருத்து கேட்பு படிவங்களை வழங்கினார். பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், செல்வகணபதி எம்பி, தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் அருள்முருகன், மாநில பொது செயலாளர் மோகன்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். பொதுமக்கள் ஆர்வமுடன் படிவங்களை பெற்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்து கருத்து பெட்டியில் சமர்ப்பித்தனர். மேலும் மிஸ்டு கால் வசதி மற்றும் QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையிலும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் வாக்குறுதி தொடர்பான ஆலோசனைகள் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் 4 வாகனங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் 2 சக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 3ஆம் தேதி 2 இருசக்கர வாகனங்கள் திருடு போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடங்களில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது வேலூரை சேர்ந்த தாமோதரன், வயது 30 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து அவர் திருடி பதுக்கி வைத்திருந்த 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் இருந்து காய்கறியை ஏற்றிக்கொண்டு காலாப்பட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த மினி லாரி முத்தால்பேட்டை MG ரோட்டில் வந்தபொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள சென்டர் மீடியன் மீது அமைந்துள்ள மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மினி லாரியின் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் உயிருக்கு போராடிய ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து JCB எந்திரம் மூலம் விபத்துக்குள்ளான லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து முத்தால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன்,
சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ஒப்பந்த ஆசிரியர் போராட்டத்தில் மயங்கி விழுந்த ஆசிரியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் மாநில அணித் தலைவி பிரபாவதி. புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் ஒரு பெண் ஆசிரியர் கோஷங்கள் எழுப்பியிருந்த நிலையில் திடீரென மயக்கமடைந்தார். இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் மாநில அணித்தலைவி பிரபாதேவி தனது காரில் மயக்கம் அடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் உதவிக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைக்கு அனுமதித்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கூறுகையில், தொடர்ந்து 10 நாட்களாக சரியான உறக்கம், ஓய்வு, மன அமைதி இவை ஏதும் இல்லாத சூழலில் அவரின் உடலில் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்நிலை ஏற்பட்டதாகவும், மேலும் தொடர்ந்து அரசாங்கம் இவர்களை கண்டு கொள்ளாமல் காணாமல் இருப்பதும் மிகவும் வருந்தத்தக்க செயல். இதனை உடனடியாக அரசாங்கம் கவனம் எடுத்து இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் எங்கள் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் உள்ளார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் தெரிவித்தார். அந்த ஆசிரியர்கள் நம்ம கண்ணீர்ல விட வச்சுட்டு நம்மளுடைய அரசு எந்த ஒரு மெத்தன போக்கோட செயல்படுதுன்றது கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அதனால அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு LJK மகளிர் அணி சார்பாகவும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் முன்னாள் சபாநாயகர் BP சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்தச்செட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து பெத்தச்செட்டிப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதி, மகாவீர் நகர் முதல் மெயின் ரோடு, குளக்கரை வீதி, பாவேந்தர் வீதி, மெயின் ரோடு, பள்ளிக்கூட வீதி, புதுத்தெரு, பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு, பொன்னியம்மன் கோவில் தெரு, வேல் கோயில் தெரு, விநாயகர் கோவில் தெரு, வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக குறிஞ்சிநகர் பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி BP சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி BPS ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து வீடுகளிலும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருள், குக்கர் வழங்கினார்கள். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று அவர் வாக்குகளையும் சேகரித்தார். இதில் NR காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவல் குழு, மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் கோயில் நிலம் மோசடி வழக்கு விசாரணை விரைந்து முடிக்க இந்து முன்னணி கோரிக்கை. காரைக்கால் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பார்வதீஸ்வரன் கோவில் நிலங்களை போலி பட்டா மூலம் விற்பனை செய்ய முயன்ற துணை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு விசாரணையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் 1 வருட காலம் கடந்த பிறகும் இந்த வழக்கிற்கு இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் குற்றவாளிகள் சுதந்திரமாக திரிவதாகவும், அவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகள் நிலை பற்றி காவல்துறை எந்தவித கவலையும் இன்றி இந்த வழக்கை ஆமை வேகத்தில் விசாரித்து வருவதாகவும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் இதுகுறித்து DGP சத்ய சுந்தரத்திடம் இந்த வழக்கை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், இதுபோல தக்கலூர் சிவன் கோவில் நில மோசடி வழக்கையும் காவல்துறை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். காரைக்காலில் பள்ளி மாணவ மாணவிகளின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் வாசித்தல் திருவிழா. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் FLM திட்டத்தின் கீழ் வாசித்தல் திருவிழா நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் இசபெல்லா தலைமையிலும் ஆசிரியர்கள் வெங்கடேசன், மகேஸ்வரி முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் நாடகம் மூலமாகவும் தூய்மையான தமிழ் வார்த்தைகளை வாசித்தும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் பாரதியார் திருவள்ளூர் வடிவில் அமைக்கப்பட்ட வடிவத்தில் நின்று தமிழ் புலமை குறித்து எடுத்துரைத்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
மருந்து தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து விபத்து, பெண் ஊழியர் காயம். புதுச்சேரியில் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி, 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாஜகவின் தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்பு, மத்திய அமைச்சர் துவக்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.